Happy morning, guys. Let's start the stream. Morning means from ET time. 9:30 AM மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் 2 minutes தான் இருக்குது கைஸ். சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, இப்போ கூட ஒரு ரீசன்ட் ஆல் டைம் ஹை கிரியேட் ஆகிடுச்சு ஜஸ்ட் நோ. ஸோ டே டைம் ஃப்ரேம் ஓப்பன் வித் த ஹியூஜ் அன்வாக் அண்ட் ஆல் டைம் ஹைஸ். எக்ஸ்பான்ஷன் போயிட்டே தான் இருக்குது. நான் ரெண்டு 4 hour ஃபேராலி கேப் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று டேப் ஆகிருக்கு. தென் 1 hour டிஎம்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்டி பேட்டர்ன் மாதிரி. ஓகே, நியர்லி அதை நீங்கள் 15 minutes பார்க்கும்போது கிளியராக தெரியும். சரி, ஏஷியன் மார்க்கெட், தென் லண்டன் மார்க்கெட் 4 o'clock வித் சில்வர் ப்ராட் டைம் 3 to 4 மேனிப்புலேட்டட் மார்க்கெட் அப்படியே ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டே இருக்குது. இங்கே எஃபிஜி டேப் ஆகிட்டு. ஸோ நான் இந்த எஃபிஜி அப்படியே ஸ்டே ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு எனிதிங் நம்ம 1 minute ஏதோ டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டி பார்த்துட்டு டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆர்எல் சப்போர்ட் ஆகும்னா செல்ஸ் போயிடலான்றதான் பிளான். பட் மேக்ஸிமம் எடுத்தோடனே செல்ஸ் போகிறதுக்கு பிளான் கிடையாது. பைஸ் தான் அதிகபட்ச பிளான். ஏன்னா ஏடிஹெச் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ரெட் கட் ப்ரைஸ்டு இன், நாளைக்கு ரெட் கட் வரப்போகுது. இடி டைம் 2 PM. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக புலிஷாக தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் சப்போர்ட் ஃபார் த பைஸ். செல்ஸ் ரொம்ப பார்க்க வேண்டாம். ஓகே, லெட்ஸ் see few seconds மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட போகுது. இங்கே கூட ரீடேப் ஆகலாம். ஆர்எல்ஸ் இதில் என்னென்ன இன்னொரு ஃபேராலி கப் எனக்கு கிரியேட் ஆகிருக்கலாம். அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். 5 minute டேப் ஆகிட்டு கிளம்பிடுச்சு. பட் லேட்டர் லண்டன்லேருந்து தான் அந்த மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் கூட கிடையாது பெருசாக. லண்டன் மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் எதுவும் இல்லை. அந்த ஒரு 4 o'clock மேலே தான் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக 9:15 கேண்டில் நினைக்கிறது. சி மார்க்கெட் ஸ்டார்டட். இஎஸும் ஆல் டைம் வைஸ் தான். பட் என்கேவோட இப்போ புஷ் ஆகலை. ஈக்குவலைஸ். மேக்ஸிமம் நம்மளோட அதிகபட்ச ஃபோக்கஸை மேக்ரோஸில் யூஸ் பண்ணால் நல்லது எப்போவுமே. நேற்றுமே நிறைய பேர் டைட்டாக இருந்தது, மார்க்கெட் புரியல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்று மேக்ரோஸில் என்ட்ரி இருந்தது. பட் மேக்ரோஸ் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes கிட்ட பைசா செல்ஸான்ற மாதிரி போயிட்டு தான் இருந்தது. அதில் நானுமே ஃபஸ்ட்டு ஒரு செல் எடுத்து ஒரு $100 லாஸ் பண்ணிவிட்டு ஃபுல் எஸ்எல் ஹிட் ஆக விடாமல் ஃபஸ்ட்டே வெளியே வந்தாச்சு. அதர் தென் தட் திரும்பியும் பைஸ் போனேன். பட் அந்த பைஸை ஃபுல் எஸ்எல் கூட அடிக்க விடல. ஃபஸ்ட்டு எஸ்எல்ஏ அடிக்கல, தேவையில்லாமல் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அப்புறம் மேக்ரோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு மேக்ரோவில் என்ட்ரி எடுத்தேன். பர்ஃபெக்ட்லி நியர் டு த 2 hour. அது பட் 2 hour போகல. திருப்பி என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு தான் 2 hour போச்சு. 2 hour மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ மேக்ரோ டைமிங்ஸ், எஸ்எம்டி இது ரெண்டும் சேர்ந்து நல்ல செட்டப். ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். நீங்கள் கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ நம்ம அதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. மார்க்கெட் கவுண்டர் ட்ரெண்டை போகிற மாதிரியே தெரியல சுத்தமாக. உங்களுக்கு ரேட் கட்ஸ் வந்தாலும் மார்க்கெட் கீழே தான் மேலே தான் போகும். தென் ஏர்னிங்ஸ் வரப்போகுது. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஆல்ஃபபெட் எல்லாரோட ஏர்னிங்ஸும் வரப்போகுது. இந்த ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள். ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் தரது ஐடி செக்டார்ஸ் தானே, ஏஐ தானே. ஸோ வரப்போகிற ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த கம்பெனிஸை பேஸ் பண்ணி தான். இயர்லியர் ட்ரேட் போகலாமா வேண்டாமா? உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எஸ்எம்டி. அண்ட் தென் how much 2069 இருக்கு. ஓகே, வில் கோ கைஸ். 5 minute லிமிட் ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்.
raised it. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 2 hour எதிர்பார்ப்போமா, அவ்வளோதான். அதுக்கு வேறலாம் போகுமான்றது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டினியூஷன் என்ட்ரி. ஓகே, இப்படி வியூ பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டை. தென் இங்கேயுமே இருக்குது பாருங்கள், எஸ்எம்டி ஏர்லியர் என்ட்ரிஸ், ரொம்ப ஏர்லியர் என்ட்ரி தான். மில்சி மார்க்கெட்டில் அந்தளவுக்கு மூவ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அரௌண்ட் என்ட்ரி பாயிண்ட் லோ எவ்வளோ, 69. நம்ம கொஞ்சம் ஏற்றி வைப்போம், அவ்வளோதான் போதும். ES consolidating, ES மேலே போயிடணும். பியூர்லி இந்த என்ட்ரி பேஸ்ட் ஆன் த கண்டினியூஷன் வித் எஸ்எம்டி, வேறு எதுவுமே அதை பேஸ் பண்ணி எடுக்கல. என்ட்ரி got tapped. ஹைட்டாக இறங்குது, எஸ்எம்பி வர ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எஸ்எம்பி காட் ஃபெயிலியர். ஓகே, இல்லை ஃபெயிலியர் இல்லை, சாரி தப்பாக சொல்லிட்டேன். அப்படியே தான் இருக்குல்ல, இங்கே லோவரில் தான். அங்கே ஸ்வீப் பண்ணோன்னே அது ஃபெயிலியர் நினச்சிட்டேன். கமான் கமான், near to the SLs guys. Got SL. ஓகே, we'll wait for the macros. அவ்வளோதான், இதோட மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். Your 15-minute FEG இருக்கு for the continuation. இதை வச்சு தான் எடுத்ததே ஆக்சுவலாக. நான் இங்கே 15 மினிட் டேப் ஆகிடுச்சு, நீங்கள் 15 மினிட் டேப் ஆகலான்னு பார்த்துட்டு அதுதான் போனேன். இது ஒரு சின்ன இந்த ஒரு பயம் தான் இயர்லியர் என்ட்ரிஸில். ஆனால் எஸ்எல் சீக்கிரமாக அடி 920, அங்கே பாருங்கள் 920 ஸ்வீப் பார்த்தா இங்கே 920 ஸ்வீப் ஆகலை. இன்கேஸ் இப்போ இது உள்ளே வருதுன்னா அப்போ எல்லாம் ஸ்வீப் ஆகிருக்கும், அப்போ எஸ்எம்டி இருக்காது. இப்போ எஸ்எம்டி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பிடிஆர் எஸ்எம்டி இங்கே இருக்குது ஆல்ரெடி. இங்கே டேப் ஆகிருக்கு 850, பட் இங்கே 850ன்ற கேண்டில் இங்கே இருக்கக்கூடிய எஃபிஜியில் டேப் ஆகும். செல் வியூஸ் பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். அரௌண்ட் அந்த 4 hour எஃபிஜி இது வரைக்கும் வந்து நம்ம 960, 25,960 வரைக்கும் ஈஸியாக பார்க்க முடியும். பட் அதுக்கு எஸ்எம்டி வேணுமே, சும்மா கிடையாது. ஆல் டைம் என்ன செல் செடி ஏற்று செல் ஆகிடும்னு சொல்லிட்டு அடிச்சிட முடியாது.
சரி, நான் செல் எடுக்க போகிறேன்னா ஈஸிலி இங்கே ஒரு ஃபெராரி கேப் அவைலபிளாக இருக்குது. ஆர்எல்ஸ் இதை வந்து நம்ம ஓபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் ஈஸி. இது நம்ம பேச மேக்ரோ வரையும் வெயிட் பண்ணணும். எஸ்எல் அடித்தோடனே ரிவர்ஸில் இருக்கு. எக்ஸாக்டாக இங்கே தான் வச்சுருந்தேன். டைம் கேஷில் இன்னைக்கு கோல்டு நல்ல ஃபால், எக்கச்சக்க ஸ்விங் பாயிண்ட்ஸ் என்ட்ரிஸ். இது ஒரு ஸ்விங் என்ட்ரி, இங்கேயும் ஒரு ஸ்விங் என்ட்ரி, நல்ல என்ட்ரிஸ் கோல்டில். ஃபால்னால் இது ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி வரும். ஃபுல் ஃபால் இந்த இடம் ஃபுல்லாகவே. ஏன்னா அது பொறுமையாக தான் போயிருக்கு. ஹெச்ஆர்எல் லிக்விடியாக தான் போயிருக்கு. ஹோல்ட் பண்ணது எஸ்எம்டியும் கிடையாது. ரெண்டுமே ஒரே லோ தான். எதுக்கு நான் ஃபாலோ பற்றி பேசுகிறேன்னா, இஎஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடிச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, ஸ்ட்ராங் க்ளோஸ். அதான் மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இந்த ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் ஆகிடுச்சுன்னா மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக எடுத்து இந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போ இல்லாமல் அன்ட்டு இல்லாமல் எடுக்கும்போது நம்ம தான் அன்ட்டு. இந்த இடத்துல டேரெக்டாக வந்து மார்க்கெட் ஆப் ஆகும்போது எதுவுமே கிடையாது, எதுவுமே ஸ்வீப் அடிச்சுட்டு வரல. ஸோ அப்போ நாம தான் அன்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். பட் நான் எதிர்பார்த்தது செம்ம மூவ், நல்ல மொமெண்டம், டக்குனு கண்டினியூஷன் போயிடும் தான் பார்த்தேன். எப்பவும் போல தான் நடக்கும். ஆப்பிள் கேப் அப் ஆகி டவுன் ஆகிட்டு இருக்கு. எஸ்பிஐலாம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். ஓப்பன் பெரிய கேப். ஓகே, மேக்ஸிமம் டபுள் சைடாக இருக்குது மார்க்கெட். இருந்தால் ஹியூஜ் பைஸ் அண்ட் ஓப்பன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா செல்ஸில் இருக்குது. எஸ்எம்டி ஸ்டில் ஹோல்ட் ஆகுது பார்த்தீங்களா. செட்டப் இருக்குது, எடுக்க தான் யோசனையாக இருக்குது. இதுதான் செட்டப். சரி, இதுதான் மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு தோணுது, எடுத்துடலாம்னு தோணுது கைஸ். இது 26 ஹேண்டில்ஸு.
அரௌண்ட் ஆல் டைம் 1 hour, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா 2 hour. $8.15 low guard. ஸ்வீப் ஆகி ஈக்குவல் லோவாக இருக்குது. 0.00 வருது. ஃபஸ்ட்டு என்கியூ சஸ்டன் ஆகிட்டு தான் இருக்குது. பரவாயில்லையே, ஸ்டில் என்கியூ புல்லிஷாக இருக்குது. இஎஸ் அவ்வளோ விழுணும், மேக்கிங் த ஹியூஜ் எஸ்எம்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய செல் கேண்டில் இஎஸில், பட் என்கியூவில் அப்படியே ஆப்போசிட். ஆல்ரெடி மை கேண்டில் வித் பைஸ் பை க்ளோஸ், ஒரு பாடி க்ளோஸ். எஸ்எம்டி தான் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் சொல்கிறது. 8.15 லோஸே எடுத்தாச்சு இஎஸில். என்கியூ எங்கேயோ இருக்குது. மேக்ரோஸ் அது ஒரு வழி சொல்லணும். அப்போ இஎஸ் ஒரு நாளைக்கு கம்பேக் கொடுக்கணும்னா இந்த 1 ஹவர்ஸ்லேருந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்லி ஆப்போசிட். மேக்ரோ வந்தப்பறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்தால் அவங்க ஷோர்ட்டாக ப்ராஃபிட் அடிக்கும். அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஐஸ் 9:33 ஆகி, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் இருந்தது 9:30 தான். அதெல்லாம் ஓகே தான். இஎஸ்ல செட்டப் பண்ணாலும் நம்ம போகலாம் இருந்தா.
extremely bearish. இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னால என்கியோட மேலே இருக்குது, அது ஓகே. ஆனால் நீங்கள் பார்த்த மேக்னிஃபிகன்ஸ் அவங்க எல்லாமே என்கியூ தான். பட் அதே டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் ஏன் இஎஸ்க்கு செட் ஆகலையா? அதுதான் எனக்கு புரியல. இஎஸ் ஏன் ஹோல்ட் பண்ணாமல் இருந்தான்னு தெரியல. மேக்ரோ ப்ளே இவ்வளோ இஎஸ் வந்து அப்படி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எனக்கு கீழே கொண்டுருங்களே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை பெருசாக. இதுதான் கைஸ் பார்க்குற ஸ்ட்ரக்சர் செல்ஸ் மாறுது இப்போ. பட் நம்ம வீட்டு ரெஸ்ட் பண்ணுறது செல்ஸ் ஆகும். அவ்வளோ இதுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இஎஸ் இதுவும் கண்டினியூ ஆகிருந்தா ஈஸி. ஒன்றும் இஎஸ் வந்து ஒரு டிவைடே ஓரளவு முடிச்சா மாதிரி வந்துடுச்சு. லண்டன் நோக்கிட்ட வந்துடுச்சு. இப்போது இஎஸ் இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகுமான்னு நமக்கு தெரியாது. இஎஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னா நம்ம என்கியூவும் ஈஸியாக ஃபாலோ ஆகிடும். இஎஸ் ரொம்ப ஃபாலோ ஆகிடுச்சு. என்கியூ ஸ்டார்ட் கூட பண்ணல ஃபாலோ ஆக, அங்கேயே தான் இருக்கணும். Stay safe. டவுட்டாக இருக்குது. இது பாருங்க 948 ஸ்பீட் பார்க்கிங் காமிச்சா, பட் நீங்கள் 948 ஸ்பீட் பார்க்கல, நல்லா இருக்குது. ஒரு கேண்டிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கான ரீசன் அகைன் ஃபார் அவர் மார்க்கெட் அப்போ கீழே கூட இருக்குது. செட்டப் நம்ம பார்க்கலாம். இஎஸ்ல இருந்தாலும் நம்ம எடுத்துனா எடுத்துடலாம். சேல்ஸ் மீன்ஸ் நம்ம இங்கே தான் போயிருக்கணும், அதை நம்ம எடுக்கல, இன்னும் நம்ம ஐடியா கிடையாது சேல்ஸில். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் செல் ஆகணும், புது என்ட்ரி தான் தேடணும். இதே பை ஆகுதுன்னா இனிமேல் தான் என்ட்ரி எதனா கிரியேட் ஆகணும். ஸ்டில் பை என்ட்ரி மார்க்கெட் எதுவும் கிரியேட் ஆகாமல் தெரியல. நல்லா டேப் ஆகிருக்கு. இஎஸ்டியில் 948 டோஸ் எடுத்துச்சுன்னா சேல்ஸ் தான். அதை என்ன மாற்றமும் கிடையாது. ரெண்டு ஒரே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பை எடுத்தால் ரொம்ப கஷ்டம். எத்தனை நாள் ஒன்று ஃபார்ம் ஆகணும், எதுவுமே ஃபார்ம் ஆகலை. எந்த ஒரு பீரியட்ஸும் கிடையாது, நம்ம எடுக்க முடியாது.
இதெல்லாம் நல்லா இருக்குது, பைக்ஸ் போகிறது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹியூஜ் ரிவர்சல். ஓகே, நமக்கு இப்போ வந்து நமக்கு புரியல. சரி, நல்லா இருக்கும். அங்கே போட்டு சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் அங்கே நின்றுட்டு வரும் நேரமாக, அவ்வளோதான். செல் எடுத்தும் உட்காந்து வெயிட் பண்ணிருப்பாங்க செல் போகணும்னு சொல்லிட்டு. நம்ம பைக் செல்லிங் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி மைண்ட் இருக்குது, பிடிஎஸ் எல்லாம் போட்டுருக்கு, இன்னமும் செல் அசம்பிளி வர பைக் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். செகண்ட் போயிட்டு வரதுக்கு நானும் ஆகுது. மார்க்கெட் தென் இவ்வளோ வந்து டாக்டருக்கு ஆகணும். அதே பண்ணிட்டு நான் போகணும் வேணுங்கிறதா இருந்தால் சும்மா டைப் பண்ணி வைங்க. 49.75 இருக்கா, 96 போடலாம். and give me means all day my நான் ரிவர்சல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? செல் சைடு போயிடக்கூடாது மார்க்கெட், எல்லாரும் பார்க்கணும், ரொம்ப கரெக்டாக போகணும். இங்கே எதுவும் இல்லை, இங்கே தான் போயிட்டு செல்லு செல்லியாக தொட்டு வந்துடலாம். செல் ஃபேர்வெல் கேப்பை இதில் போயிட்டு 940 எல்லாம் எடுத்துச்சு, அங்கே 940 எடுத்துச்சு. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா 930 தான் மார்க்கெட் இருக்குது. பட் இங்கே 930 ஸ்பீட் பயணம் இல்லையா? ப்ரைஸ் போகலாம் வேண்டாமா? 60 50. Okay, we'll take the entry. SL மட்டும் வைக்கல நான். Found our entry play Sufi. Electron DB ஆகும் 2 hour exactly. சிம்பிள், இந்த எடுத்தது ரீசன் உங்களுக்கே தெரியும். எஸ்எம்டி ப்ளஸ் ஒரு மேனிபுலேஷன் ஆகிருக்கு, 15 மினிட்ஸ் ஆகியப்போ மார்க்கெட் போட்டுருக்கு. டேப் ஆகிட்டு போகணும்னு பார்ப்போம். ஆல் டைம் எஸ்டிபி ஐ திங்க் டேப் ஆகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் இஎஸில் கரெக்டாக டேப் ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள், இஎஸில் பர்ஃபெக்டாக டேப் ஆகிடுது. பிடிஎஸ் எஸ்எம்டியாக மாறிட்டுருக்கோம். சேம் டைம் எஃபிஜி தான் நினைக்கிறேன். இங்கேயும் 9:55 4:55 தான், இங்கேயும் 55 தான் டேப் ஆகிருக்கு.
கைஸ் இது டேப் ஆகலையே. போயிடும், முக்கால்வாசி போயிடுச்சு. 1 hour போயிட்டுருக்கு. நான் சொல்ல 1 hour போய் ரீச் ஆகிருக்கு. நான் லிக்விடிட்டின்னு சொன்ன மாதிரிங்களா, இப்போது இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கும்போது டேரக்ட் டேப்பு, எந்த விதமான மேனிபுலேஷன்ஸும் இல்லாமல் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் மேனிபுலேட் பண்ண டேரக்ட் டேப் ஆகும்போது எஸ்எஸ் சம்டைம்ஸ் ஹிட் ஆகிடுது. ஆகலன்னு சொல்ல மாட்டேன், ஹிட் ஆகிடுது. பட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு லிக்விடிட்டிலாம் முடிஞ்ச பிறகு மேனிபுலேஷன் ஆகிட்டு என்ட்ரி ஃபார்ம் ஆகுதா, அப்போது டேரக்ட் டேப் வரும்போது ஓகே, அதுதான் பிரச்சனை. அதான் மேனிபுலேஷன் பாருங்கன்னு சொல்கிறது. இதுவே இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு அந்த என்ட்ரி நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். மினிட்ல ஃபார்ம் ஆகிருக்கு 25. ரிவர்சல் மாதிரி திரும்பக்கூடாது, அதையும் பார்க்கணும். ஓகேவா, போய் திரும்பி எடுக்கணும் தான் பார்க்குறேன். ஏன்னா இஎஸ் எவ்வளோ ஃபாலோ ஆகிடுச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். திருப்பி லண்டன் லோக்கே வந்தாச்சு மார்க்கெட். இதுக்கும் மேலே ஃபாலோ ஆகுதுன்னா லண்டன் லோ தான் டார்கெட். ப்ரீவியஸ் செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம்ல, அது மாதிரி. பட் நான் அதை இங்கே எதிர்பார்க்கல. ஏன்னா எஸ்எம்டி இன்னும் ஹோல்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, என்கியூ யோசிங்களா, இஎஸ் எவ்வளோ பெரிய ஃபாலோ ஆச்சு, என்கியூ தான் பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணல. இங்கேயே தான் இருக்குது. ஒரு கேண்டில் பையில் முடிச்சான், ஒரு கேண்டில் செல்லில் முடிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சிட்டு கூட நினைக்கிறாமா 10 ஆகுது. 10 ஆகிடுச்சுன்னா 4 hours போய் ஆரம்பிச்சுட்டேன். நல்ல க்ளோஸ், ஸ்ட்ராங்கர் க்ளோஸ் 4 hours. இங்கே தான் ரொம்ப மோசமாக முடிஞ்சிருக்கு. கேட்குற 1 hour தான் லாஸ்ட்டு தான் அது. ஆனால் இப்போ டேப் ஆகிருக்குல்ல 1 hours ஃபிஜி 15 மினிட். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 15 மினிட் 9:30 9:45 ஃபால். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 9:30 நல்லா ஹார்ட் டைமே கொடுத்தது. 9:45 வந்து மேனிபுலேஷன் வித் பிடிஆர்ஏ டேப்பு. பிடிஆர்ஏஸ் டேப் ஆகிட்டு கரெக்டாக போகணும் அந்த மேக்ரோ கேண்டில். அதான் நம்ம எய்ம். அவ்வளோதான் கைஸ், போயாச்சு. மேக்ஸிமம் போயிடுச்சு. இதுக்கு நல்லா வந்து போகல, நம்பிக்கையே இல்லை. மேக்ரோவே 14 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு. உள்ளே வேறு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது காரணம் மேக்ரோட வச்ச மேனிபுலேஷன். ஸோ நம்பிக்கை திருப்பி நம்மளுக்கு எஸ்எல் அடிக்காதுன்னு. டேட்டா தான் நம்பிக்கைன்னு சொல்கிறதுக்கு.
பேசாமல் இஎஸ்ல நம்ம என்ட்ரி போட்டுடலாம் போல. நிஜமா அவ்வளோ நேரம் நின்று இருந்தது இஎஸ். 57 to 10-3 வரைக்கும். வருது கீழே வரையும் வருது, ரிவர்ஸ் ஆகுது, வருது ரிவர்ஸ் ஆகுது. அவங்க மொத்தம் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகுது. கைஸ் இது ரொம்ப கன்சல்டேட் ஆயிருந்தாலும் அந்த என்ட்ரி சேஃப் கிடையாது, அது வேறு யோசிக்கணும். இந்த மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகுது இல்லை, நம்ம நம்பி ட்ரேட் எடுக்க முடியாது. மேக்ரோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இது எப்போ இது 10 o'clock நினைக்கிறேன். 10னா 9:56. 9:56க்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ள தான் மார்க்கெட் இருக்குது. இஎஸ்ல ட்ரேட் பண்ணதில்லை, அதனால் அதில் போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் அதுவே நிறைய வாட்டி போயிட்டு வருது. இங்கே என்னன்னா எம்என்கியூ ஒன்றுமே போனால் நின்றுட்டுருக்கு. இஎஸ்ஏ 3 வாட்டிக்கிட்ட 3 போயிட்டு வந்திருப்பான் போல். 3 முடிச்சிருக்கலாம். அதுவும் டார்கெட்டும் பெருசு, அரௌண்ட் அது இருக்குது 16. உங்களுக்கு எஸ்எல்ஏ 3 ஸ்ட்ரிக்டாக வச்சா, இல்லை நீங்கள் உட்கார போகிறீங்கன்னா 3 பாயிண்ட் தான் 4ன்னு வச்சுக்கோங்களேன். கூட 4 hour வந்துடும் மேலே போச்சுன்னா. நான் சரி இஎஸ் அவ்வளோ தூரம் போனால் அப்போ என்கியூ நல்லா போகும்ன்ட்டு உட்காந்துருக்கேன். என்கியூவில் 3ல் எதனா டேப் ஆகிடுச்சா? 3லையும் டேப் ஆகலை. 3ல் டேப் ஆகலாம் வேணாம், 1ல் டேப் ஆகிடும் கன்ஃபார்மாக. சேல்ஸ் எடுத்திருந்தவங்களுக்கும் அடி வந்திருக்கும்.
இங்கேருந்து செல்லு சேர்த்துருந்தாங்கன்னா. ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த 948 இன்வேலிடேட்டே ஆகலை, கரெக்டாக இங்கே 948 தான் நின்றுச்சு மார்க்கெட்டில். ஸோ இஎஸ்லேயும் 948 எடுத்திருந்தா எனக்கும் ஓகே, லோவர் லோ போயிடும்னு சொல்லிடலாம். இஎஸ்ல ஹோல்ட் ஆச்சு. இஎஸ்ஏ போயிட்டு இருக்கணும். 10-6 கூட டேப் ஆச்சு. தெரியல, இஎஸ் டேட்டா கலெக்ட் பண்ணணும். நம்ம பெருசாக இஎஸ் ட்ரேட் பண்ணதே கிடையாது, ஒரு 2 கூட நான் இருக்கிறது இல்லை. இஎஸ்ல ஒரு ஹேண்டிலுக்கு $50 வேல்யூவேஷன். இஎஸ் மார்க்கெட் மொமெண்டம் கம்மியாக இருந்ததுன்னா 4 to 5 ஹேண்டில்ஸ் வரும், நல்லா இருந்ததுன்னா 7 to 10 ஹேண்டில்ஸ் வரும். 7 to 10 ஹேண்டில்ஸ்லாம் அதிகம் தான், எப்போனா தான் அந்த மாதிரி வரும், எல்லா நேரத்துலாம் அந்த மாதிரி வராது. நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஈஸியாக மினி லாட்டே போடலாம், ஏன்னா உங்களுக்கு எஸ்எல் கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள் 5 ஹேண்டில்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 5 to 5 $250 தான் வரும். கன்சாலிடேஷன்னா எல்லாரும் அதான் பண்ணுறாங்க, கன்சாலிடேஷன் தான் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் ஏர்னிங்ஸ் தான் தூக்கி வச்சிருவோம் மேக்ஸிமம். கோல்டு சைலண்டாக தான் இருக்குது, நல்ல ரேட்டு குறைஞ்சிருக்கு நம்ம ஊரில். எக்ஸ்பெக்டட் நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் கைஸ், நாளைக்கு ஸ்ட்ரீமிங் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா டுமாரோ நைட் மிட் நைட் 11:30 PM அண்ட் 12 கரெக்டாக ஜெரோம் பவுல் 11:30 PMக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறேன்னா இறக்குறேன்னா ஹோல்ட் பண்ண போடுறான்னு சொல்லிடுவார். மார்க்கெட்டில் எதனா ஆகும், திருப்பி ½ அன் ஹவர் கழிச்சு கரெக்டாக அவருக்கு 2:30 PM, நமக்கு அது 12 o'clock மிட் வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். இப்போ என்ன பண்ண போகிறோம், எதனால் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம், ஃப்யூச்சரில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போமா ஏற்றுவோமா இல்லை அப்படியே நிறுத்துவோமா, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, டேரிஃப் ரிசல்ட் என்ன ஆகும், இது எல்லாத்தையும் பற்றி பேசுவார். ஸோ அதுதான் டோன் ஆஃப் த எஃப்ஓஎம்சின்னு அவர் பேசுகிறது. அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக எப்படிலாம் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல முடியும். இப்போ இவருனாலாம் என்கியூ பைன்னு எதுக்கு சொன்னோம், ரேட் கட் கன்ஃபார்மாக இருக்குன்றத அக்டோபரில் வரப்போகுதுன்றத செப்டம்பர்லேயே சொல்லிட்டாங்க, செப்டம்பரில் வரப்போகுதுன்றத ஆகஸ்ட் ஜாக்சன் ஹோல் மீட்டிங்லேயே சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே 2-3 மாதமாக பையாக பார்த்துருந்தோம். நடுவில் நிறைய செல்ஸ் வந்துட்டு போச்சு ட்ரம்ப்பால். ஓகே, இப்போ அதே மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இவர் சொல்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும்.
இது இவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் ஒன்றுமே இல்லை. 3 நான் தான் சொல்கிறேனே, ஒரு வாட்டியும் அங்கே போட்டு 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 என்கிட்ட எடுத்துருந்தாலே நிறைய சம்பாதிச்சிடலாம். இவ்வளோ நேரம் இங்கேயே வந்து போகுது. இப்போ என்கியூ ஸ்வீப் படித்து இஎஸ் ஸ்வீப் படிக்காமல் போச்சுன்னா அது எஸ்எம்டி தான். டேப் ஆகணும், டேப் ஆகிட்டு நம்மளுக்கு ஏற்ற டிபி போகணும். லிமிட்டாம் இல்லையே. 15 5 எதுலேயும் எதுவும் இல்லை, எல்லாமே கன்சல்டேஷன் தான். நியர்லி நம்ம 20 மினிட்ஸாக கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். 9:56 ஆகிட்டுருக்கு. XAUDXY GU பார்த்தீங்களா? GU செல் ஆஃப், GU டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. GU என்ட்ரி கிடைக்கல. இங்கே வச்சுருந்தா இங்கேருந்தே போயிடுச்சு. 6 o'clock போல் வந்துருக்கு போல். நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ எதிர்பார்த்தேன். சூப்பர் என்ட்ரி, அது ஈஸியாக அந்த லோ எடுத்துரும். இது டே டைம் ஃப்ரேம் உடைய இன்வெர்ஷன் ஃபெராலி கேப். ஸோ அப்போ ஈவ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு அந்த வீடியோவும் டேப் ஆகணும். இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஸ்வீப் பார்த்து எதிர்பார்த்தேன், அதுவும் ஆகலை. நம்ம இனிமேல் இஎஸ்ஓ ட்ரை பண்ணலாம் கைஸ். பேசாமல் இந்த மாதிரிலாம் செட்டப் வரும்போது சொல்கிறேன். 4 hours அது இதுன்னு எல்லாம் நல்லா டேப் ஆகிட்டு வருது இல்லை, அப்போ சொல்கிறேன். வெறுப்பாகுது என்கியூ. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்க மாட்டேங்குது. வந்து டேப் ஆகிடா போகுமா போகாதான்னு சொல்லிட்டு மொமெண்டமே இல்லைல்ல. நான் பேசாமல் 5 minute லிஸ்ட் உட்காந்துலாம். நம்ம நல்லா தான் இருக்குது அதுலேயும். இந்த டேட்டா ஆகுமா? in 20 40 minutes. எஃப்எக்ஸும் அப்படி தான் இருக்குப்பா. எஃப்எக்ஸும் நல்லா கன்சல்டேஷன். என்கியூ அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இஎஸ் அப்படியே பையில் ஹோல்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா என்கியூ டேப் ஆகிட்டு கிளம்பி டேப் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்களா, அது கேண்டிலே வரல, ஆனால் அங்கே டேப் ஆகிட்ட மாதிரி ஒன்று ஓடிடுச்சு ப்ராஃபிட். அதனால தான் மார்க்கெட் ஆர்டர்ஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஸ்ப்ரெட்டு தள்ளி தள்ளி போய் போகுது. என்ட்ரி எக்ஸாக்ட்லி டேப் ஆக மாட்டேங்குது. ஸ்ப்ரெட்டுன்னு சொல்ல முடியாது அது, ஏன்னா ஸ்ப்ரெட் இங்கே கம்மி தான். வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம்.
மூமெண்டம் அந்த மாதிரி இருக்கும். எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, திடீர்னு நிதானமாக வந்து போகும், ரேர் ஆகும் இந்த மாதிரிலாம். What happened? We'll see guys. SSL collected, BSL போட்டோம். போய் தானே ஆகணும். கமான். இஎஸ் பயங்கரமாக போகுது, அது ஐஏ எடுத்துச்சு. என்கியூ பார்த்தா செல் கேண்டில் இருக்குது. இது ஏன் தான் அப்படி இருக்குதோ. ஃபஸ்ட்டு இது. Guys, I am going to close this entry. ரீசன் இங்கே ஐஸ் ஃபுல்லாமே எடுத்துட்டான், இங்கே எடுக்கவே இல்லை, அப்படியே வருது. ஸோ மேபி செல் சைட் புஷ் ஆகலாம். ஓகே, ஷோராக தெரியாது, பட் நான் வந்து எஸ்எல் திருப்பி வாங்க விரும்பலை. நீங்கள் கூட எக்ஸிக்யூஷன் பண்ண, எக்ஸிக்யூஷனே வரல. எனக்கு இப்போது இங்கே எடுத்த மாதிரி இங்கே எடுக்கல. ஸோ அப்போ அதை நான் எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணோன்னா ரன்னிங் பொசிஷனில் கொஞ்சம் யோசிப்பேன். இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து எனக்கு எஸ்எஸ்எல் எடுத்து பிஎஸ்எல் போகலான்னு, ஓகே எனக்கு ஹோல்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். சாஃப்ட்வேர் லேட் ஆகுது போல் அப்டேட் ஆகும் எக்ஸிக்யூஷன்ஸ். தெரியல கஸ், மேபி எஸ்எல் போகலாம், டிபி போகலாம். இஎஸ் போன அதே மொமெண்டமோட 10-5 ஐஸ்லாம் எடுத்து மார்க்கெட்டு கண்டினியூ கொடுத்துருந்தது எனக்கு. ஓகே நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன், பட் அதுமாரி கொடுக்கல. இன்னும் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, சும்மா தொட்டோன்னே $150 மேலே போயிட்டு இருந்தது. பட் டக்குன்னு இறக்கிட்டானுங்களே.
பாருங்கள் இஎஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு விட இப்போ மேபி போகலாம், நம்ம வந்தாச்சுன்னா திருப்பி ரீஎன்ட்ரி கூட எடுக்க போகிறது கிடையாது. அதில் இஎஸில் எடுத்திருந்தா 8 போயிடுச்சா, 8 இல்லை, இங்கே வந்தால் 8 இந்த இடத்த தாண்டினாலே 2 hour. பட் இஎஸ் எப்போவுமே நம்பாதீங்க, ஓகே. என்கியூ தான் பெட்டர். இன்னும் அதுக்கு தனியாக நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணணும், அப்போ தான் புரியும். கைஸ் அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இஎஸ் சூப்பராக இருக்குது, என்கியூ டோட்டலி ஆப்போசிட். அதிசயம், இந்த மாதிரிலாம் தான் வேலைக்கு ஆகாது. நம்ம எக்ஸிடானே ரொம்ப நல்லது, சுத்தமாக ஓப்பு இல்லை. அட்லீஸ்ட் இப்போது மார்க்கெட் போகணும், ஏன்னா இது பெரிய எஸ்எம்டி. ஓகே, இந்த கேண்ட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போவாது போகணும். இப்போவும் மார்க்கெட் மேலே புஷ் ஆகலைன்னா அவ்வளோதான், எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னா நான் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு பெருசாக ஹோப் இல்லை டைமிங் மேலே.
வேறு என்ன பார்க்கலாம், போர் அடிக்குது இது. கோல்டோட ட்ரை பண்ணலாம், ட்ராடவுன் கொஞ்சம் ஏற்றிட்டு பிறகு பண்ணலாம். மோசம் சிஇ டோட்டலாக திரும்பி இருக்குது. நான் எங்கள் பிடிஆர் எதுவும் எனக்கு டேப் ஆகலை, இஆர்லாம் கலெக்ட் ஆகலை. இல்லை நான் இந்த எஃபிஜில் வந்து ஒரு சிஏஅதை பார்த்து கொஞ்சம் கொஷினாவது போடலாம். சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே தான் ஜேபிஓ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போய் ஸ்வீப் படிக்காம மாறானுங்க, கிட்ட போயிடுச்சு, ஸ்வீப் படிக்கல. அது டிஎக்ஸோட எஸ்எம்டியா அப்படின்னு பார்த்தா எடுக்கலாம் எஸ்எம்டியா தாராளமாக. எதிராக வந்துட்டு ஸ்வீப் இருக்கணும்ல, எனக்கு அதுதான் டவுட். டிஎக்ஸோயில் ஸ்வீப்புன்னு இல்லை, தாண்டவே இல்லை மார்க்கெட் ஃபஸ்ட்டு. இந்த தேர்ஸ்டே ஐஸ்லாம் தாண்டவே இல்லை. இதெல்லாம் எங்கேயோ மேலே வந்தாச்சு. இது இஆர்எல் டு ஐஆர்எல் மாடல் மாதிரி செல் ஈஸியாக கொடுக்கலாம். இங்கே வந்து ஐஆர்எல் அவ்வளோதான். ரொம்ப தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம செட்டப் எடுத்து கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டோம்ல. எக்ஸிக்யூஷன் காமிக்கல, ஏன் காமிக்கலன்னு தெரியல. திருப்பி அப்புறமா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஃபெயில் திஸ் எஃப்இஜி கேஸ். இதுக்கப்புறம் 18 நிமிஷம் கம்முன்னு உட்காந்தா தான் 10:50க்குன்னா அதுன்னு தெரியும், வேறு வழி இல்லை. ஸ்டில் ஹோல்டிங். பரவாயில்லையே, பிஎஸ் என்னமோ ஹோல்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய எஸ்எம்டி எடுத்துக்கலாம். ஆனால் கைஸ் இதெல்லாம் ரொம்ப மோசம். இப்போ ஆனதே 9:45 தான். அப்போ 9:45 to 10 உங்களுக்கே தெரியும். மேக்ரோவில் அடித்த மேனிபுலேஷனே திருப்பி அடிக்கிறானுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன் இது ஃபெயில் ஆகாதுன்னு. நத்திங் இஸ் பர்மனெண்ட் இந்த மார்க்கெட்.
கைஸ் எஸ்எம்டி பார்க்கலாங்க, செட்டப் வருதான்னு பார்த்துடலாம். வந்தால் எடுப்போம். நியூ 3 மினிட் ஒன்றும் இல்லை, 1 மினிட்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இஜி கூட இல்லை போல. ஆமாம், இல்லை ஐஎஃப்இஜியில் எங்கள் குட்டியோண்ட ஒரு எஃப்இஜி இருக்குது, அவ்வளோதான். டெஃபினெட்லி இஎஸ் வேற லெவல், சூப்பராக போகுது. 2 hour கூட இன்னும் அது போகலண்ணா. ஆனால் போதா எஸ்ஆர் அடிக்காமல் கரெக்டாக போதா? இவ்வளோ லிக்விடிட்டி இருந்தால் கரெக்டாக போதா? இல்லை கைஸ் வேணாம், போகணும். அகைன் ஃபெயிலியர். ஓகே வேண்டாம், மேக்ரோஸ் அப்போ பார்க்கலாம். இன்னும் 10 minutes வெயிட் பண்ணி மேக்ரோஸ் பார்க்கலாம். அப்போ வேணும்னா நம்ம விட்டுலாம்.
பரவாயில்ல, இஎஸ் இன்னும் ஸ்டாண்ட் ஆகுது. கோல்டு இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு போச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு அதெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்து பிடிக்கலாம் லோ டைம் ஃப்ரேமில். ஆனால் எதுவும் இல்லை, இப்படியே தான் போய்ட்டுருக்கு. ஜியோ காலி, ஜியோ ஸ்விங்ஸ் கிடைக்கல கைஸ். ஆனால் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். நீ டியூஸ்டே வேறு இல்லை, டியூஸ்டேஸில் எதனா கிடைக்கும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எதுவும் பெருசாக கிடைக்கல, இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன்னா நாளைக்கு எஃப்ஓஎம்சி. ஸோ நாளைக்கு அப்புறம் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு உண்டு. பார்க்கலாம். இது ஹோல்ட் ஆகுமாலாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா 1 hour பாருங்கள். இப்போ இங்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை, நம்ம சும்மா இங்கே வைப்போம், உள்ளே வரட்டும் அப்புறம் மாற்றிக்கலாம். அங்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு, மேக்ஸிமம் அங்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நான் இப்போ எப்படி பைஸ் போக முடியும்? ஸோ சைலண்ட்டாக விட்டுறது நல்லது கைஸ். அங்கே வந்ததுன்னா எனக்கு இந்த லோலாம் சஸ்டெயின் ஆகுமானே தெரியல. மேபி மார்க்கெட் செல்லுக்கு திரும்புது. எஸ்எம்டியே பார்த்தீங்கல்ல, இங்கே ஃபுல்லாக எல்லா ஐஸையும் இவர் எடுத்துட்டாரு, இவர் எதையுமே எடுக்கல. ஸோ அப்போ நம்ம வந்து செல் சைட்ஸ் போகலாமான்னு டவுட் வரும் உங்களுக்கு. இன்னும் ஐடியா அதுவுமே எனக்கு கிளாரிட்டியாக இல்லை. எடுக்க தான் அது வரைக்கும் பாருங்கள், அதான் உள்ளே போனோம்.
கரெக்டாக டேப் கைஸ், எக்ஸாக்ட்லி டேப்பு. இப்போ பை ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆனால் தான் தயவு செஞ்சு நம்ம எப்போவுமே செல்ஸ் போகும். ஆல் டைம் மைண்டில் இருக்கும்போது நீங்கள் செல்ஸ் போகிறது ரொம்ப யோசனை வெறுப்பாகும். இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது ரீசன் சிம்பிள். எஃப்ஓஎம்சினால இப்படி இருக்குது, நாளைக்கு வரப்போகுது இல்லை. நான் நினச்சேன் எஃப்ஓஎம்சியில் தான் சொல்லிட்டேன் ரேட் கட், நான் அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கும்னு நினச்சேன். மேக்ரோஸ் 23 உள்ளே போகலாமா வேண்டாமா? எதா வருது லார்ஜ் சைஸு 32 சம்திங். என்ன கைஸ், மார்க்கெட் ஆர்டரே வந்துருச்சு. ஸ்டில் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ரோஸை பார்த்தா டவுட்டாக இருக்குது. ஓகே நான் போகல, வேண்டாம். என்ட்ரி வைஸ் எல்லாமே க்ரைட்டீரியா தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் வைஸாக பார்த்தா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண நம்பிக்கை இல்லை. ஆர்டர் ஃப்ளோ தான் ஓகே, பட் ரொம்ப டவுட்டாக இருக்குது கைஸ், கன்ஃபியூசிங்காக இருக்குது எடுக்கிறதுக்கு. எஸ்எம்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஹோல்ட் ஆகும், இந்த லோஸ். சும்மா நான் வச்சுப்போம், பேக் டெஸ்ட் டேட்டாக்கு போகுதா போலன்னு பார்க்கலாம்.
யா கோயிங். இது போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இஎஸ் சைலண்ட்டாக இருக்குது. என்கியூ போது இஎஸ் சைலண்ட்டாக இருக்குது. மினிமம் 23 அரௌண்ட் இங்கே போனால் ஒரு 2 hour போகும். நம்ம என்ன ஒரு 5 minutes பார்க்க போகிறோம் என்ன தான் நடக்குதுன்னு. பார்க்கலாம் ஒரு 11 வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ தான் போகுது. ப்ராப்ளமே இப்போ நல்லா கவனிங்க. இஎஸ் சுத்தமாக போகல. என்கியூ புஷ் பண்ணுது ப்ரைஸை டுவர்ட்ஸ் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. ஆனால் இஎஸ் புஷ் ஆனால் தான் என்கியூ போகும். ரெண்டுமே ஒன்று ஆக்ட் ஆகணும் அவ்வளோதான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்களா அதே தான் எங்கேயுமே. அவ்வளோதான் கைஸ், அது எதுவும் பண்ணாது. திருப்பி என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வருது. இஎஸை பாருங்கள் முடிச்சிட்டாங்க. அதே அந்த ஒரு ரிவர்சல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தூக்கிட்டான். அட்லீஸ்ட் இப்போ ஒரு எஸ்எம்டியாக மாறினா கூட இஎஸ் புஷ் கொடுத்தா தான் என்கியூ போகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் வந்ததை வந்து திருப்பி ஸ்வீப் பண்ணிட்டு எஸ்எம்டியாக மாறுமானா எனக்கு தெரில. ஏன்னா அதுவே ஒரு மொமெண்டம் தான். அந்த ஸ்வீப்பையும் திருப்பி போய் ஸ்வீப் பண்ணிட்டு எஸ்எம்டின்னு சொன்னால் நான் நம்புறேன். சும்மா நீங்கள் பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு. தட்ஸ் இட். இன்னைக்கு லாஸ் நீங்கள் ஆனது வந்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கண்டினியூஷன். அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருந்தது மார்க்கெட். சரி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், ஒரு மூவே கிடையாது மார்க்கெட்டில். ஓகே, நீங்கள் இப்போ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது இப்போ தான் ஆகுது. ஓவராலாக உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. ஓகே, 55 ஹேண்டில் சுற்றுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? 60 ஹேண்டில் வச்சுக்கோங்க ரவுண்டாக, எதுவும் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் சி டுமாரோ நம்ம ட்ரேட் பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். எஃப்ஓஎம்சி இருக்குது. ஆர்எல்ஸ்
எஃப்எம்சி முடிஞ்ச பிறகு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸ்விங்ஸ் பெட்டர், ஸ்விங்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யார் என்ன பண்ணுறானோ இல்லையோ கோல்டு எப்பவுமே வாலட்டாலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈஸி ஸ்விங்ஸ், மந்த்லி 2 ஸ்விங்ஸ் ஈஸியாக கிடைக்கும் கோல்டில். ஸோ நெவர் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் சிம்பிள் அண்ட் குயிக்காக இருக்கும் கோல்டு. அதனால தான் சொல்கிறேன். மிச்சதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போகுமாலாம் சொல்ல முடியாது. கோல்டு அப்படி கிடையாது. ஏஎம்டி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எஸ்எம்டி எக்ஸ்ஏஜியோட பார்த்துக்கோங்க, சில்வரோட பார்த்துக்கோங்க. இப்போ சில்வரோட தான் இந்த எஸ்எம்டி போட்டு வச்சிருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் சில்வர் வந்து 5000 தொட்டிருக்கு, கோல்டு தொடலை. நான் வீக்லி ஸ்ட்ரீமிங்கில் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் வீக்லி ஸ்ட்ரீமிங்கில் என்னோட வியூ நாங்கள் போய் தொடர்ந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் தான் நான் பார்த்தேன் சில்வர் தொட்டிருக்கு, கோல்டு தொடலை. ஸோ மேக் எஸ்எம்டி அண்ட் மேக் சென்ஸ் 4 ஹவரில் ஐஎஃப்இஜி கண்டினியூஷன், லோவர் லோ வித் த பாடி க்ளோஸ் அண்ட் பிடிஆர்ஏ டேப் எல்லாமே பக்காவாக இருந்தது. தட்ஸ் வை என்டர் இந்த ஜோன். அதுவும் செட் பண்ணி வச்சிருந்தது தான். அது எப்போது இங்கே பாருங்கள், ஐஓஎஃப்டி மாறும்னு சொல்லிட்டு வச்சிருந்தது. பட் அது நேற்று தான் டேப் ஆகிருக்கு போல் நம்ம என்கியூ பண்ணும்போது. ஓகே, தென் அங்கே விட்டுருந்தவங்க கூட இங்கே எடுத்துருக்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 to 12 பாருங்கள், 12 AM to 12 PM என்ட்ரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, மில்சி கைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு 10 minutes மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. மீட் யூ இன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமிங். தேங்க்யூ.